டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்ட இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ம பார்க்கலாம். 1.75 into 1.75 plus 2 times of 1.75 into 0.75 plus 0.75 into 0.75 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்பே ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், 1.75ங்கிற நம்பரை ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு நம்பர் என்ன இருக்குது, 0.75 இருக்கு இல்லையா, அதை பின்னு எடுத்து எழுதிக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1.75 into 1.75 வரப்போ ஏ ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ் 2 into ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது, டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பியும் இதில் ஒரு தடவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். ஜஸ்ட் வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1.75 ப்ளஸ் 0.75 divided by 1.75 minus 0.75, 2.5 divided by 1. So answer is 2.5.